டங்ஸ்டன் சுரங்கத்தை சீமானும் அவன் தம்பிகளும் எதிர்ப்பது ஏன்? மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது. டங்ஸ்டன் என்பது ஒரு கடினமான உலோகமாகும். இதன் உருகுநிலை 3422 செல்சியஸ், கொதிநிலை 5930 செல்சியஸ். மின்விளக்குகள், கைபேசிகள், பாதுகாப்பு உபகரணங்கள், துளையிடுதல், வெட்டும் உபகரணங்கள், ரசாயன பயன்பாடுகள் என பல்வேறு தேவைகளுக்கு இதன் பயன்பாடு அதிக அளவில் தேவைப்படுகிறது. உலக அளவில் சீனாவில் தான் அதிக அளவில் டங்ஸ்டன் உலோகம் தோண்டி எடுக்கப்படுகிறது. உலக அளவில் சீனா 84% இதன் தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை சீனா இதன் உற்பத்தியை நிறுத்திவிட்டாலோ அல்லது மற்ற நாடுகளுக்கு தடை விதித்தாலோ இதன் தேவை இன்னும் அதிகமாகும். ஒருவேளை நம் அரிட்டாப்பட்டியில் அதிக அளவில் கிடைத்துவிட்டால் இந்த உலோகத்தின் தேவை உலக அளவில் அதிகமாக இருப்பதால் இவர்கள் சுரங்கத்தின் நீட்டிப்பை அதிகரிக்கத்தான் செய்வார்களே தவிர ஒருபோதும் குறைத்து கொள்ள மாட்டார்கள். இந்த நிலையில்தான் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியில் சுமார் 5000 ஏக்கர் 20 சதுர கிலோமீட்டர் பரப்பில் டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட கடந்த நவம்பர் மாத தொடக்கத்தில் ஏலத்தின் மூலம் அனுமதி அளித்தது மத்திய அரசு. இந்த அனுமதியை மண்ணுயிரை பற்றி சிறிதேனும் கவலை கொள்ளாத ஹிந்துஸ்தான் லிங்க்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் பெற்றிருக்கிறது. இந்த பகுதியில் தொடர்ச்சியாக 7 பெருங்கற்மலைகளும், பாறை பகுதிகளும், 72 ஏரிகளும், 200க்கும் அதிகமான குளங்களும், 3 தடுப்பணைகளும் இருக்கின்றன. பல்லுயிர் பெருக்க மண்டல பகுதியான இங்கே 250க்கும் மேற்பட்ட வகை பறவைகளும் அபூர்வமான தாவரங்களும் இருக்கின்றன. பெரும் வரலாற்று சிறப்புமிக்க பகுதியில் 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய பெருங்கற்கால படுகைகளும், 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டுகளும், 2000 ஆண்டுகளுக்கு பழமையான சமண சிற்பங்களும், 1200 ஆண்டுகால குடைவரை கோயில்களும், 200 ஆண்டு பழமையான ஏரியும் இருக்கின்றன. தமிழர்களின் பெருமைக்குரிய அடையாளம் என கருதப்படும் இந்த இடத்தில்தான் டங்ஸ்டன் இருப்பதாக சுரங்கம் வெட்ட அனுமதி அளித்திருக்கிறது மத்திய அரசு. இதற்கு எதிராக தமிழக அரசு தீர்மானம் போட்டாலும் ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. மேலும் நீங்கள் போட்ட பல வெற்று தீர்மானங்கள் காற்றில் பறந்து கொண்டுதான் இருக்கிறது. தீர்வு வந்தது போல் தெரியவில்லை. அதனால் தான் சீமானும் அவன் தம்பிகளும் களத்தில் இறங்கி ஒரு எச்சரிக்கை போராட்டம் நடத்தினர். மத்திய அரசாக இருந்தாலும் சரி, ஒப்பந்த மலை முழுங்கியர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சீமானையும் அவன் தம்பியையும் தாண்டிதான் மதுரை மண்ணை மிதிக்க முடியும் என்பதை எச்சரிக்கையோடு தெரிந்து கொள்ளுங்கள். நாம் தமிழர்.